ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? மெனுராணி சமையல் ப்ரோக்ராமில் உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற டிஷ்ஷு பேர் காஷ்மீரி புலாவ். மற்ற புலாவ்லேருந்து சிறிது மாறுபட்ட இந்த புலாவ் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? காஷ்மீரி புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: மெலிதாக நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1 கப், பச்சை, சிவப்பு, மஞ்சள் குடமிளகாய் 1/2 கப், ஒவ்வொன்றும் 1/2 கப், தக்காளி 1 கப், கேரட், பீன்ஸ் ஒவ்வொன்றும் 1/2 கப். இதையும் மெலிசா நீளமாக நறுக்கிக்கணும். இப்போது பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு மேஜை கரண்டி மெலிதாக நீளமாக நறுக்கியது. பாஸ்மதி ரைஸ் 1/2 கப், எண்ணெய் 2 மேஜை கரண்டி, வெண்ணெய் 1 மேஜை கரண்டி, பே லீவ்ஸ் பிரிஞ்சி இலை 1 அல்லது 2, ஷாஜீரா 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன். கடைசியாக மேலே அலங்கரிக்க சிறிதளவு கலக்க முந்திரி பருப்பு, பிஸ்தா, பாதாம், திராட்சை, வால்நட்னா அக்ரூட், அப்புறம் தாளிப்பதற்கு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மராட்டி மூக்கு, ஸ்டார் ஆனிஸ், அப்புறம் வாசனைக்கும் கலருக்கும் குங்குமப்பூ, மேலே தூவ கொத்தமல்லி, ஆப்பிள், பைனாப்பிள் முதலிய பழங்களை துண்டாக நறுக்கவும். சரி, இவ்வளோ நேரம் காஷ்மீரி புலாவ் செய்ய தேவையான பொருட்களை பார்த்தோம். செய்முறைக்கு போகலாமா? இது காஷ்மீரில் எல்லாரும் வெஜிடேரியன்னு சொல்ல முடியாது. நான்வெஜ்ஜில் சிக்கனில் செய்வாங்க, வெஜிடேரியனில் நம்ம செய்கிறோம். வெரி அட்ராக்டிவ், நியூட்ரிஷஸ் அண்ட் நைஸ் டிஷ். செய்முறைக்கு போகலாமா? இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப், இந்த காஷ்மீரி புலாவ் செய்ய முதல்ல அரிசியை அழுத்துக்கோங்க. நான் பாஸ்மதி யூஸ் பண்ணுறேன். நல்ல குவாலிட்டி பாஸ்மதி வாங்குங்க. இல்லைன்னா ஜீரக சம்பா யூஸ் பண்ணலாம். சாதாரண பொன்னி அரிசி இந்த எஃபெக்ட் இருக்காது. உங்களுக்கு ஹோட்டல் மாதிரி வேணும்னா பாஸ்மதி ரைஸ் 1. இந்த 1 போட்டால் 4 பேருக்கு நல்லா வரும். நான் 1.5 போடுறேன். ஏன்னா இந்த சட்டியில் ஒட்டிக்கும், ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். இப்போது இதை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணுற போது தேய்ச்சி அலம்பக்கூடாது. பாலிஷ் எல்லாம் 1 வாட்டி 2 வாட்டி இப்படி அலம்பினா போதும். இப்போ நல்லா வாஷ் பண்ண இந்த ரைஸை தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வைக்கிற தண்ணி அளந்து போடணும் இல்லை, சும்மா போடணும். இதோட இது ரெடி. நான் ரெசிபியில் பட்டர் அண்ட் ஆயில்னு கொடுத்துருக்கேன். நெய் போடலாமான்னு போடலாம், ஆனால் 2ஆம் பட்சம். நெய் ரைஸ் மேலே அப்படியே உரையும். இப்படி போட்டால் பெட்டர். இப்போது முதல் பார்த்து ரைஸ் ஊறுது. அது ஊறுற நேரத்தில் செகண்ட் பார்த்து
வெஜிடபிள் ரெடி பண்ணலாம். 2 மேஜைக்கரண்டி எண்ணெய். ஓவராக எண்ணெய் போட்டால் இந்த ரைஸ் ஆயிலியாக இருக்கும். ஒன்றுமே போடலைன்னா சட்டியில் ஒட்டிக்கும். ஸோ யூ கோ மிட்வே. ஐ won't suggest ghee. வெண்ணெய் போடுங்க. உங்களுக்கு வெண்ணெய் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா குக்கிங் ஆயில் இஸ் ஃபைன். இப்போ இந்த கலவை காய்ந்த பிறகு ஜீரகம் போட்டு, ஜீரகமோ கடுகோ வெந்தயமோ யூனிவர்சல் ரூல் என்ன, 4 நிமிஷம் போட்டால் வெடிக்கணும். இந்தியன் குக்கிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன? விதைகள், தனியா, ஜீரகம், கடுகு, மிளகு எல்லாமே செடிகள்லேருந்து வர விதைகளை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எண்ணெயோ நெய்யில் போட்டு பொரிச்சு அந்த வாசம் வந்தால் தான் சுவையும் அனுபவிக்கும். ஸோ ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் இஸ் பேஷன்ஸ். பொறுமை இல்லாத எண்ணெய் காயத்துக்குள்ளே போட்டால் அது அடியில் போய் உட்காந்தா திருப்பி பொரியவே பொரியாது. இப்போ பாருங்க, எனக்கு பொரியாச்சு. இப்போ முதல்லையே சொன்னேன் இதுக்கு மிளகா தூள் கிடையாதுன்னு. ஸோ என்ன காரம் இது? இஞ்சி பச்சை மிளகு. பூண்டு இல்லை, பூண்டு பிரியர்களாக இருந்தாலும் இது பூண்டோட வராது. பச்சை மிளகாய் காரம் தான் இந்த காரம். பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் எடுக்கிறேன். வதக்கி ரெடியாக வச்சுக்கோங்க. டேஸ்ட் பார்த்து கடைசியில் தேவைப்பட்டால் இதை ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்க, பிங்க்லேருந்து லைட் ப்ரௌன் மாறும். இந்த டைம்ல மெலிதாக நீளமாக நறுக்கிய பீன்ஸு, கேரட், இதையும் இந்த எண்ணெய் கலவையில் நல்லா வதக்கணும். உப்பு போட்டு 1 செகண்ட் மூடி வச்சா நல்லா வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பு தான் போட்டிருக்கேன். திருப்பி மீண்டும் உப்பு போடுவேன். உங்களுக்கு பயமா இருந்தா தண்ணி தெளிங்க. இந்த மாதிரி கனவான கடாய் யூஸ் பண்ணா தண்ணி போட வேண்டாம். அதுலேருந்து வர தண்ணியே அது போடும். ஆனால் அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வைங்க. இப்போ பாருங்க, நறுக்கி வச்ச குடமிளகா வகைகள் இதில் கொஞ்சம் நிறுத்திக்கிறேன் டெக்கரேஷன். சரியா? நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு என்ன கடாய் நல்லா காஞ்சிட்டு இத்துடன் தக்காளி சேர்க்கிறேன். கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு ரைஸ் மேலே போட, பாக்கி இதுலேயே போடுங்க. இப்போ ஐ எம் கோயிங் டு ஆட் ஆல் த ட்ரை பவுடர். என்னெல்லாம்? இப்போ போட்ட காய்க்கு உப்பு, அப்புறம் தனியா பொடி, கரம் மசாலா, ஏன் மேடம் மஞ்சள் பொடி போடல? காஷ்மீரி புலாவ் வெள்ளையாக தான், மஞ்சளாக இருக்காது. அது பிரியாணி கிடையாது. இப்போது அடுப்பை ஆன் பண்ணி சிறிதளவு தண்ணி தெளித்து இந்த மூடியை போட்டு மூடி நம்ம இதை வேக வைக்கிறோம்.
இப்போ இந்த காயை அந்த பக்கமாக வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். ரைஸை இந்த பக்கமாக செய்யணும். இப்போ பாருங்க, ஐ எம் ஸ்டார்டிங் த ரைஸ். அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடான பிறகு வெண்ணெய் கொஞ்சம் தான் போடணும், ஓவராக போடக்கூடாது. பாருங்க, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு கிடையாது, எது கட்டாலும் சோம்பு போடக்கூடாது. சோம்பு பிரியாணி, குருமா அதுக்கெல்லாம். இதுக்கு ரொம்ப டெலிகேட்லி ஃப்ளேவர்ட் ஷாஜீரா. இப்போ பிரிஞ்சி இலை, 1 or 2 ஸ்டார் ஆனிஸ், அன்னாசி பூ, ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாம் போடவும். ஆனால் சிறிதளவு அள்ளி அள்ளி போடக்கூடாது. நம்ம ஸ்னோ போட்டுக்கிறோம், பவுடர் போட்டுக்கிறோம், பர்ஃப்யூம் போட்டுக்கிறோம். ஓவராக போட்டுட்டா யாருமே பக்கத்தில் வரமாட்டாங்க. அந்த மாதிரி தான் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் நிதானமாக பண்ணணும், ஓவராக கொட்டக்கூடாது. இப்போ ஊற வச்சு எவ்வளோ நேரம் வறுக்கணும்? எல்லாம் ப்ரௌன் ஆகிறதுக்கு வறுக்கக்கூடாது. அந்த ரைஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். ஸ்லைட்லி ஃப்ரை, நாட் டில் ப்ரௌன். அந்த வெண்ணெய் உருகி இந்த கலர், அந்த ஸ்பைஸ் கலர் தான் இங்கே நைஸை ப்ரௌன் ஆகிறதுங்க. இப்போ நம்ம எந்த இதில் அழுத்தோமோ அதுலேயே ஒன்றா add double the amount of water. 1, 2, 3. இது போடுறேன்னா அது ஃபுல்லாக போடல, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் அளக்கிற போது வழிய போடலை. அடுப்பில் வெண்ணெய் சூடான பிறகு ஊற வச்ச அரிசி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஷாஜீரா, இந்த பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து டபுள் வாட்டர் போட்டு இப்போது வேகும் போதே இந்த குங்குமப்பூ போடும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா உள்ளே போகும். கடைசியில் போட்டால் சரியாக மிக்ஸ் ஆகாது. இப்போது இந்த ரைஸுக்கு தேவையான உப்பை போடும். ஏற்கனவே காய்கறியில் உப்பு போட்டாச்சு. முக்கியமாக இந்த நாள் லொட்டுன்னு இதை கிளறிண்டே இருக்கக்கூடாது. இந்த தேவையான உடுங்கோ அது நல்லா ஆயிடும். இது வேகட்டும். இது வெந்தாச்சு. இந்த காயை ஒரு வாட்டி எட்டி பார்க்கலாமா? There you go. ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி ஆயிடுது. இப்போ இது ரெடியான உடனே தயாராக வைத்திருக்கிற காயை தயாராக வைத்திருக்கிற ரைஸில் போட்டு முந்திரி, திராட்சை, ஆப்பிள், பைனாப்பிள் எல்லாம் கொண்டு அலங்கரிக்கவும். இதில் 2 இருக்கு. நீங்கள் ஹைலி ஃப்ளேவர்ட் சன்னா மசாலா,
இல்லைன்னா பன்னீர் பட்டர் மசாலா, ஷாஹி பன்னீர், அந்த மாதிரி பன்னீர் கிரேவி ஸ்பைஸியாக கொடுக்கலாம். இல்லை மைல்டாக மக்கன் வாலா அப்படி கொடுக்கலாம். உங்கள் இஷ்டம். பார்த்தீங்களா, பாதி வந்துருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் இது 2வது வாட்டி கிளறிட்டேன். கிளறிட்டே இருந்தால் ரைஸ் உடையும். இப்போ மூடி வைங்க, இன்னொரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். சரி, இப்போ ஸ்லைஸ் பாதாம் வறுக்கிறேன். இப்படி ஒவ்வொன்றா பாதாம், முந்திரி, திராட்சை வறுக்க போகிறேன். பிஸ்தாவும் வால்நட்டும் வறுக்க தேவையில்லை, அப்படியே போடுங்க. வால்நட்டில் ஒமேகா 3, பிஸ்தா இஸ் வெரி குட் ஃபார் கொலஸ்ட்ரால், பாதாம் இஸ் குட் ஃபார் மெமரி. குழந்தைகளுக்கு சும்மா சும்மா வெறும் ரைஸை கொடுக்காம ரைஸோடு சேர்ந்து இதெல்லாம் கொடுத்தா சுவைக்கு சுவை மாற்றி இந்த கொத்தமல்லி கடைசியில் தூவ போகணும். ஐ எம் நாட் அ நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ல மாட்டேன். பட் ஃப்ரம் வாட் ஐ நோ, வெரி வெரி ஹெல்த்தி. நீங்கள் என்ன டாக்டரான்னு கேட்கக்கூடாது. இப்போ வர வர யூடியூப்பில் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சா மாதிரி நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை சொன்னால் போதுமே. இப்படி உப்பி வந்தா திராட்சை ரெடி. இது பாதாம் ஃப்ளேவர். இப்போ கேஷ்யூ கொஞ்சம் ஃபுல்லாகவும் இருக்கு, நறுக்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சா. அலங்கரிக்க லைட் எல்லோ போதும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சமா ஓவரா ப்ரௌனானா அதோட சுவை போயிடும். லைட் ஆஃப் ஒயிட் எல்லோ. இப்போ ஆஃப் பண்ணுறேன். இதெல்லாம் தோசை மாதிரி தான். சில பேருக்கு ரொம்ப ப்ரௌனாக வேணும், சில பேருக்கு வெள்ளையாக வேணும். அவரவர்கள் விருப்பத்துக்கு தகுந்தாற் போல். இப்போ ரைஸ் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாமா? ஓ மை காட், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்க, இன்னும் 2 minutes கழிச்சு வெயிட் பண்ணுங்க. கொதிக்க கொதிக்க கலந்தா ரைஸ் உடஞ்சிடும். இப்போ பார்க்குறேன், பாருங்க வெந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு. ஸோ ஒரு செகண்ட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ரைஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா? ஓ மை காட், எவ்வளோ நல்லா பாருங்க. வேற வரியா புசுன்னு, அதே நேரம் குழையாம தனித்தனியா நீளமா இப்படித்தான் இருக்கணும். போட்டு அதை கொடை கொடைஞ்சா குழஞ்சிடும். பாருங்க நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஹோட்டலில் வேற வரியாக கொடுக்குறா. ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஓகே. ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தால் அடுத்த நாள் வயிற்று வலி. அது ஐயோ, ஹோட்டல்காரெல்லாம் கோச்சிக்காது. பொதுவாக சொன்னேன், உங்கள் ஹோட்டல் ரொம்ப பிரமாதமாக இருக்குமே. பொதுவாக சொன்னேன். அதனால வீட்டு சமையலில் கவனமும் அக்கறையும் வச்சு பண்ண. இப்போ பாருங்க எப்படி கலக்கிறேன்னு.
ஒரு லேயர் எடுத்து கீழே வச்சிடும். ரைஸு ஒரு லேயர் வெஜிடபிள். இப்போ பாருங்க, இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கு, அதை பற்றி கவலைப்படாது. திருப்பியும் கொஞ்சம் இன்னொரு லேயர் ட்ரை. இப்படி கலந்தா ஈவனா கலக்கும். இன்னொரு லேயர் வெஜிடபிள். வெஜிடபிள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது. ரைஸை விட கொஞ்சம் பாக்கி இருந்தால் உள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் தான் இட்லியோ தோசைக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பாருங்க, ஐ மிக்சிங். லைட் தெரியுதாப்பா? ஐ மிக்சிங். இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். தூக்கி அதில் டம்ப் பண்ணுது, அது தூக்கி இதில் டம்ப் பண்ணா அரிசி குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு, ஆனால் தனித்தனியாக இருக்கு. தனித்தனியா இருக்கு. நோட் பண்ணுங்க, விதையா இல்லை. தண்ணி சரியா போடாட்டாலோ, ஓவர் ஹீட் பண்ணாலோ, இல்லை ஏற்கனவே பண்ண ரைஸை மைக்ரோவேவ்ல தண்ணி தெளிக்காம ஹீட் பண்ணாலோ விதையா ஆயிடும். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் தேவைன்னா மிளகாத்தூள் போடக்கூடாது. கொஞ்சம் பச்சை மிளகாய் வதக்கி அப்போ தனியாக வச்ச ஞாபகம் இருக்கா, அதை தூக்கி இங்கே போடணும். அவ்வளோதான், சுவையான காஷ்மீரி புலாவ் ரெடி. இப்போ பாருங்கள், நம்ம தயாரித்த காஷ்மீரி புலாவ் ஸோ பியூட்டிஃபுல்லி லுக்கிங், ஸோ நைஸ். இதை அலங்கரிக்க போகிறோம். முந்திரி பருப்பு, வால்நட்ஸு, பாதாம், பனீர், தனியை போட்டு குடமிளகாய், எல்லோ கிரீன் ரெட் போடுறேன். உங்களுக்கு என்ன காம்பினேஷன்? ஐ எம் குக்கிங் பிஸ்தா, ஆல்மண்ட், கேஷ்யூஸ், வால்நட். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு? இப்படியும் பண்ணலாம், இல்லை இதெல்லாம் ரைஸோட கலந்தும் பண்ணலாம். நீங்கள் முதல்ல இப்படி டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் கலந்து சர்வ் பண்ணலாம். இப்போது காஷ்மீர் புலாவ் ரீகேப் பார்க்கலாம். முதல்ல பாஸ்மதி ரைஸ் 1லேருந்து 1.5 கப்பு எடுத்து ஒரு வாட்டியை அலசிட்டு நல்லா ஊற வைங்க. சுமார் 20 நிமிஷம் குறைந்தபட்சம் ஊற வைக்கணும். 1/2 மணி ஊற வச்சா கூட பரவாயில்ல. ஒரு கனமான கடாயில் சிறிதளவு எண்ணெய், 2
மெதைக்கண்ணி வெண்ணெய் போட்டு ஷாஜீரா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு தலா 4, சிறிதளவு பேலி, பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரே ஒரு மராட்டி மொக்கு, ஸ்டார் அணி, இவைகளை போட்டு தாளித்து ஊற வைத்த அரிசியை லேசாக வறுத்து டபுள் அமௌண்ட், அதுக்கு 2 மடங்கு தண்ணியை விட்டு மேலே உப்பு மற்றும் சிறிதளவு குங்குமப்பூ போட்டு மூடி வைக்கவும். 2 அல்லது 3 முறை கிளறிவிட்டால் போதும். சும்மா கிளறிண்டே இருக்கக்கூடாது. ஸோ இஃப் ப்ரிப்பேர் த ரைஸ் லைக் திஸ். திருப்பியும் இந்த பக்கம் இன்னொரு கடாயில் சிறிதளவு எண்ணெயும் வெண்ணெயும் போட்டு அதில் தாளிப்பு இந்த ஷாஜீராவை கலந்து வெங்காயம், நீளமாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி முதலியவற்றை போட்டு வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆன பிறகு கேரட் பீன்ஸை போட்டு வதக்கி உப்பு சேர்த்து மூடி வைக்கவும். பாதி வந்தவுடன் நறுக்கிய குடமிளகாய் வகைகளை போட்டு மேலே உப்பு தள்ளி, ஏன்னா முதல்ல கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டிருக்கோம், இப்போ போட்டுட்டு மூடி வைத்து நன்றாக வேகிற டைமில் தனியா பொடி, கரம் மசாலா முதலியவற்றை சேர்க்கவும். இப்பொழுது நன்றாக வெந்த காய்கறிகளை நன்றாக வெந்த அரிசியுடன் லேயர் பண்ணி ஒரு தட்டில் ஒரு லேயர் ரைஸ் ஒரு லேயர் வச்சு அந்த மாதிரி போட்டு கலந்து கொத்தமல்லி சேர்த்து கலந்து பின் ஏதாவது ஒரு டிஷ்ஷில் போட்டு முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா, வால்நட், ஆப்பிள், உங்களுக்கு வேணும்னா பைனாப்பிள் கூட போடலாம். சில பேர் பைனாப்பிள் ஏன் பிடிக்கலன்னா கொஞ்சம் திதிப்பாக இருக்கும், பிரியப்பட்டால் பைனாப்பிள் சேர்த்து ஷாஹி பன்னீர், கடாய் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா முதலிய கிரேவியோடனோ அல்லது மைல்டாக இருக்கிற வேறு கிரேவிகளோடனே, இது குர்மாவோட செட் ஆகாது. ஆனால் மக்கன்வாலா சப்ஜியோட ரொம்ப நல்லா செட் ஆகும். ஸோ கொடுக்கவும், சுட சுட பரிமாறவும், என்ஜாய் பண்ணவும் குழந்தைகளோட. அவ்வளோதான். ஹீட் ஆயில் இன் அ பேன் அண்ட் ஃபைன்லி டைஸ், அதாவது sliced onion along with green chilies and ginger after seasoning with shajira. Fry till light brown, add the carrot and beans, also sliced thin. Now sprinkle little salt, cover with the lid, cook till half done. Now add all the capsicum varieties together with little more salt, dhania powder, garam masala. You can add very little tomato. Don't add tomato puree or large quantity. That tomato is just to give some color. Now when dry, mix the prepared rice with the prepared vegetable, layering them alternately. Finally, decorate with all the nuts, cashews, almonds, walnuts, raisins, together with apple, pineapple, coriander seeds, fried paneer, all together. Serve hot. It makes fantastic party dinner or for any celebration. Make and enjoy and let me know the input, how your family enjoyed. I want the feedback. Okay, bye. Okay, viewers. Just now you saw a fantastic, colorful, beautiful, attractive, what can I say, and very healthy rice. இதே மாதிரி வரும் எபிசோட்களிலும் நல்ல நல்ல டிஷ்ஷோட உங்களோட சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெண்ணுராணி சமையல். பாய்.